ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அதிதி குட்டீஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம். அது என்னென்னா பஞ்சாப் பாட்டில் பாயசம் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் போடுற இன்க்ரீடியன்ட்ஸ் அந்த டேஸ்ட்டு உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பால் 1 லிட்டர் எடுத்துக்கலாம். ஆவினில் ஆரஞ்சு கலர் பேக்கெட் வாங்கினீங்கன்னா பாயாசம் ரொம்ப திக்காக டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சேமியா, நெக்ஸ்ட்டு முந்திரி திராட்சை, அடுத்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் பவுடர், நெக்ஸ்ட்டு சுகர். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் வந்து கீ. வாங்க இப்போ பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயாசத்துக்கு நெய் ஊற்றிட்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நெய் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். நாங்கள் அடுப்பு கொஞ்சம் வேகமாக வச்சுட்டோம், அதனால் கொஞ்சம் கருகுது. நீங்கள் அடுப்பு சிம்மில் வச்சு இதை பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு முந்திரி போட்டு பொரிச்சு எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு திராட்சையை ஆட் பண்ணி அதையும் பொரிச்சு எடுத்துகிட்டு தனியாக வச்சுக்கலாம். அதே நெய்யில் சேமியாவை நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். சேமியாவை கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பஞ்சாப் ஹோட்டலில் வர மாதிரி கலர் வராது. சேமியாவை வந்து உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கருகாமல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ அபினவ் கிளறிட்டே இருக்கான் பாருங்கள், அந்த மாதிரி கிளறிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியும். நார்மலாக நம்ம வைக்கிற பாயாசம்னா சும்மா ஒரு தடவை இப்படி ஃப்ரை பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். ஆனால் நம்மளுக்கு பஞ்சாப் ஹோட்டல் மாதிரியே வரணுன்னா இந்தளவுக்கு டீப் ஃப்ரை பண்ணணும். பாருங்கள், இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இந்தளவுக்கு நீங்கள் டீப் ஃப்ரை இப்போது சேமியா வேகிறதுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து தண்ணி ஊற்றி தான் வேக வைக்கிறோம். நீங்கள் பால் இருந்ததுன்னா பால் ஊற்றி கூட வேக வைக்கலாம். சேமியா நல்லா வெந்து வரட்டும். இந்த பாயாசத்துக்கு சேமியா வந்து ரொம்ப வெந்துடக்கூடாது. ஒரு 3/4 பதம் வெந்தால் தான் கரெக்டாக இருக்கும். காமிக்கிறேன் பாருங்கள். இந்தளவுக்கு வெந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம மில்க் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் ஆட் பண்ணி விடாமல் கிளறிட்டே இருக்கணும். நான் வந்து காய்ச்சாத பாலை எடுத்திருக்கேன். நீங்களும் அதே மாதிரி எடுத்துக்கங்க. காய வச்ச பாலை விட காய்ச்சாத பால் தான் பாயாசத்துக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். பால் ஊற்றுனதையும் கைவிடாமல் நீங்கள் கிளறிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அடியில் பிடிச்சிக்கும், பொங்கி வந்துடும். அதனால் கைவிடாமல் இப்படி கிளறிக்கிட்டே இருங்க. எருமைப்பால் யூஸ் பண்ணி பாயாசம் செஞ்சிங்கன்னா பாயாசம் ரொம்ப திக்காக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். பால் கிடைக்காதவங்க ஆவினில் நான் இப்போ காமிச்சேன் இல்லையா, அந்த ஆரஞ்சு கலர் பேக்கெட் வாங்கினீங்கன்னா அதே மாதிரி திக்காக வரும். கைவிடாமல் இப்படி கிளறிட்டே இருங்க. உங்களுக்கே தெரியும், கைவிடாமல் கிளறவே பால் எந்தளவுக்கு திக்காகுதுன்னு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஸ்வீட்னஸ் அந்தளவுக்கு நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் முதல்லையே சொன்ன மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் லாஸ்ட்டாக இதில் ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு பஞ்சாபி ஹோட்டலில் கிடைக்கிற டேஸ்ட் அண்ட் கலர் கிடைக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போ வந்து சுகர் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு சுகர் கரெக்டாக இருக்குது. இந்த அளவுக்கு வந்து நல்ல பாயாசம் கொதிச்சு வரணும். பார்த்தீங்களா எப்படி கொதிக்குதுன்னு? இந்த அளவுக்கு கொதிக்கிற அளவுக்கு விட்டுறணும். நல்லா கொதிச்சு வரும்போது தான் நமக்கு வந்து அந்த பாயாசம் டேஸ்ட்டு கிடைக்கும். பாருங்கள், இப்போ நான் கிளறி காமிக்கிறேன் பாருங்கள். சைடில் எல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் சைடில் பிடிச்சிக்கும். அதனால தான் நான் வந்து கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும்னு சொன்னது. நெக்ஸ்ட்டு வந்து வெண்ணிலா எசன்ஸ் நாங்கள் ஆட் பண்ணுறோம். நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இதை காமிக்கல. 2 ட்ராப்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கங்க, அதிகமாக வேண்டாம். நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ தான் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டே சொன்ன சஸ்பென்ஸான அந்த ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் நாங்கள் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நாங்கள் ஆட் பண்ண போகிறோம். வெயிட் பண்ணுங்கள், பார்க்கலாம். அது என்னென்னா நாட்டு சர்க்கரை தான் ஆட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை தான் நாங்கள் சொன்னோம்.
என்னடா இவங்க இந்த நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணுறதுக்கு இவ்வளோ பில்டப் கொடுத்தாங்கன்னு யோசிக்கிறீங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது உண்மைதான். ஜஸ்ட்டு ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பஞ்சாப் ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே கலர் கிடைக்கும், டேஸ்ட் வரும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம பொரிச்சு வச்சுருந்த முந்திரி, திராட்சையெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு ஏலக்காய் பவுட்ரு மட்டும் இருந்தாலும் சரி, இல்லை ஏலக்காயே இருந்தாலும் சரி, தட்டி நீங்கள் உள்ளே போட்டுக்குங்க. மறுபடியும் இதே மாதிரி நீங்கள் கிளறிக்கிட்டே இருங்க. எங்களுக்கு கொஞ்சம் பால் பத்தல, அதனால நாங்கள் இன்னும் கொஞ்சம் வீட்லேயே காய வச்ச பால் இருந்தது, அதை ஆட் பண்ணிக்கிட்டோம். பால் எந்த அளவுக்கு ஊற்றுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ஒன்றே ஒன்று இம்பார்ட்டன்ட் என்னென்னா, நீங்கள் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் பாயாசத்தை. அப்போ தான் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். பார்த்தீங்களா, இப்போ ஃபைனலாக நம்மளுக்கு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கப்பில் ஊற்றி இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாவ், பார்க்கவே இவ்வளோ எம்மியாக இருக்கே. இதை சாப்பிட்டா எப்படி இருக்கும்? இதுக்கு நம்ம பஞ்சாப் ஹோட்டலே போக தேவையில்லை, வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இதை டேஸ்ட் பார்க்க போகிறோம். ஐயோ அம்மா, இதை சாப்பிட்டு பார்க்கவாமா? சாப்பிட்டு பாடுறா தங்கம், சாப்பிட்டு பார்த்து அம்மா செஞ்சது எப்படி இருக்குன்னு சொல்லு. வாவ் அம்மா, இதை குடிச்சிட்டே இருக்கலாம் போல இருக்கு. பஞ்சாப் ஹோட்டல் பாயாசத்தையே தோத்துரும் போல இருக்குமா, அவ்வளோ எம்மியாக இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.